சதவீதங்கிறது எங்க எவ்வளவு ரோல் பண்ணுங்கிறத முதல் புரிஞ்சுக்கும். 2021 வரை இதுதான் நீடிக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னாக்க திமுக ஜெயிக்கிறாங்க, 159 சீட்டு, வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 45. வென்ற தொகுதிகள், அதாவது அதிமுக வென்ற தொகுதிகள் வந்து 75 தான். 39% வாக்கு சதவீதம் கணக்கு பண்ணோம்னாக்க 39 வாக்கு சதவீதம் வாங்குறாங்க, இவங்க 45 வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% ஆனா ஓட்டு இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னாக்க 159 இங்கிலீஷ். இப்ப வாக்கு சதவீதங்கிறது இங்க வந்து ஒரு 5, 6, 10 2001 இருந்து 2021 இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வச்சுக்கிற ஒரு சதவீத கணக்கு நமக்கு துல்லியமா தெரியும். ஏன்னா அப்பதான் வந்து இதர கட்சிகள் எவ்வளவு வாங்குறாங்கன்றது புரிஞ்சுக்க முடியும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அது வச்சுக்க சதவீத கணக்கு பாத்தீங்கன்னாக்க 2001 இருந்து 2021 பாத்தீங்கன்னாக்க 89, 84, 91, 80, 85 இப்படி தொடர்ந்து தக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இதர கட்சிகள் வேற அந்த மூன்றாவது வர்றாங்க இல்லையா, அந்த கட்சிகள் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா அது அந்த கணக்கு பார்த்தா 2002 பாத்தீங்கன்னாக்க 10, 15, 8, 19, 14. அதாவது திமுகவும் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10 இருந்து 12 இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப திமுக தனிச்சு வைக்கிற தொகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30, 26, 22, 31, 37 இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அதிமுக தனிச்சு பாத்தீங்கன்னாக்கா 31, 32, 38, 40, 33. இப்ப கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னாக்கா தனித்தனியாவும் ஒரு 80, 90 இருக்காங்க. அதே மாதிரியா அதிமுக திமுக தனிச்சு பாத்தீங்கன்னா கூட இந்த 38, 35, 40 இருக்காங்க. அப்ப இவங்களே எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 இருக்கான்னு சொல்லலாம். இந்த அதிமுகவும் திமுகவும் வேண்டாங்கிறவங்களுடைய சதவீதத்தை நம்ம வரிசையா பார்க்க போறோம். குறிப்பா 2000 2020 அந்த கணக்கு பார்க்கிறோம். 2000 அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வென்ற தொகுதி 0 தான், வாக்கு சதவீதம் 4.7. 2006 தேமுதிக வருது, அப்போ வந்து ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க, அது விருதாச்சலம் உங்களுக்கு தெரியும், 8.40% வாங்குறாங்க. 2011 பாத்தீங்கன்னா பாஜக வருது, 2.60% வாங்குறாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து ஓட்ட 6% கிட்ட பிரிக்கிறாங்க, 6-10 இருக்குது. 2021 நாத்தாக்கா வருது, 2021 நாத்தாக்கா வந்து 5.34 தக்க வைக்கிறாங்க. 2021 மக்கள் நீதி மையம் 2.62 தக்க வைக்கிறாங்க. 2021 அமமுக அதாவது ஜனநாயக கட்சி வந்து 2.50. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணா கூட ஒரு 4, 8, 6, 3 கிட்டத்தட்ட ஒரு 10-12 இது அடங்கிடுது. அதாவது புதிதாக வரக்கூடிய கட்சிகள் வந்து இந்த சதவீதத்தில் அடிப்படையில் மட்டும்தான் வாங்குறாங்கன்றது ஒரு விஷயம். இப்படி பார்க்கும்போது தாவேக வந்து எவ்வளவு சதவீத வாக்கு வாங்கும்? விஜய் வந்தனாலும் பிரபலமா நடிகை சொல்றாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்தாரு, பாக்கியராஜ் வந்தாரு, பிரயாசராஜ் வந்திருக்காரு, நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. வந்ததுல போனதுங்கிறத உண்மையான யதார்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் பார்க்கும்போது முக்கியமான விஷயம், அதுல யாராவது வந்திருக்காங்க, வரலாற்று எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்கிறத வாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு எந்த நடிகர் வந்தாலும் முதல்ல அவரத்தை ரோடும். அதாவது பாக்கியராஜோட பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் வாரிசு நான் தான் சொல்லி தான் அவரோட ஓட்டர்ஸ் இருந்தார், காணாம போயிட்டார்.